This video sponsored by BuyMode eShopping. இது ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே டிஸ்கவுண்டில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேம். இந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்ட அந்த ஒரு அழகிய மலை சூழ்ந்த மக்களுக்கு, அதாவது மதுரை போகிற வழியில் வாடிப்பட்டியிலேருந்து உள்ள கட்டாரம் இருக்கும். அந்த கட்டார வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாலமேடுன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்தும் நீங்கள் வந்துக்கலாம். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். பாலமேட்லேருந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 3.5 கிலோமீட்டர். சாத்தியார் அணைன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. இதான் பஸ் ஸ்டாப்லேயே தான், பஸ் ஸ்டாப்பு கார்னரே தான். இதை பார்த்தீங்களா, சாத்தியார் அணை. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் டயத்தில் போனீங்கன்னா செலவில்லாத ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இதுலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் உள்ளே வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நேச்சர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் லொக்கேட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாமரம் தான், ஃபுல்லாகவே மாமரம். அந்த மாமரம் தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு. அந்த டேமில் உள்ள தண்ணியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வகையான மீன்கள்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள்லாம் இங்கே ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு டூர்னு சொல்லிவிட்டு இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ரொம்பவே நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு நேச்சராகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே மீன் தொட்டி, மீன் வளர்ப்பு தொட்டி. அந்த ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொட்டியாக இருக்கும். அதில் தான் இந்த மீன்கள்லாம் வளர்க்குறாங்க. ஓகேங்களா? நான் சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் பார்த்துங்க. பக்கத்துலேயே வந்து ஹில்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி அங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேம்லேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு தூரம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாடனாச்சி அம்மன் நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஃபால்ஸு, கொட்லாடம்பட்டி ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க. அங்கேயுமே ஃபேமிலியோடு போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹில்ஸ், அதாவது மலைகள் ரொம்ப அதிகம். ரொம்பவே ஒரு இயற்கையான ஒரு பிளேஸ் தான் இது. ஏன் ஈவினிங் டயத்தில் போக சொல்கிறேன்னா, ஈவினிங் இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிஸில் அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த கரகாட்டக்காரன் படம் கூட வந்து ராமராஜன் நடித்த படம். இங்கே தான் ஒரு சில சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து வேடிக்கை பார்த்துருந்தோம், சின்ன பசங்களாக இருந்து. கீழே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்களா, அந்த ஒரு டேமோட அந்த மேடான பகுதியை நம்ம பார்க்குறோம். அது இப்போ லெஃப்ட் சைடு கட் பண்ணியும் போகலாம், ரைட் சைடு கட் பண்ணியும் போகலாம். ரைட் சைடுனா உங்களுக்கு ஹில்ஸை ஒட்டி சுற்றி போகணும். இது வந்து லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம சாத்தியார் டேம்ன்ற அந்த ஒரு ஆர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா லெஃப்ட் சைடு கட் ஆகி போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ்னால் அந்த நீர் வந்து அந்த டேம்லேருந்து விளையாடுறதான் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நாங்களாம் வெளியே போய் சுத்த முடியாத ஆட்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு எங்களுக்கு இதான் சுற்றுலாத்தலம். ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஜாலியாக ஒரு பால்கள் எடுத்து போய் அங்கேயே விளாண்டுட்ருப்போம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, இது ஸ்டெப்ஸு. இங்கே உள்ள டேமில் வந்து தண்ணி எப்படி சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுமலை பக்கத்தில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹில்ஸ் தான், எல்லாமே மலைகள் தான். அந்த மலைகள்லேருந்து அந்த மழை சீசனில் வர தண்ணிகள் தான் வந்து இந்த டேமில் சேவ் ஆகுது. இது டேம்லேருந்து ஒவ்வொரு நீராக வெளியே வர்றது பார்த்தீங்கன்னாவே தெரியும். சைடில் அந்த டேம்லேருந்து எக்ஸ்ட்ரா வர ஒவ்வொரு நீர் இது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பொறுத்த போகல.
உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். இது போய் நேரில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் இது.